வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து துறை செய்திகள். தமிழக போக்குவரத்து துறையில் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு புதிய பேருந்துகள் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைத்துள்ளனர். வாங்க பார்க்கலாம். புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள். மதுரை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி, போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஆகியோர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலம் சார்பாக 39 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்து 10 ஆண்டுகள் விபத்தின்றி பேருந்து இயக்கிய 10 ஓட்டுநர்களுக்கு 100 கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டத்தின் கீழ் மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய இடங்களில் மண்டல அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அலுவலகங்கள் நகர், புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் பேருந்து சேவையை இயக்கி வருகின்றது. இக்கழகத்தில் உள்ள பணிமனைகளின் எண்ணிக்கை 40. மொத்த பேருந்துகளின் எண்ணிக்கை 2363 மற்றும் வரையறுக்கப்பட்ட சேவைகளின் எண்ணிக்கை 2171. மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 12857 ஆகும். இக்கழகம் சாதாரண பேருந்து, விரைவு பேருந்து மற்றும் குளிர்சாதன பேருந்துகளை இயக்கி வருகின்றது. மேலும் நாளொன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இயக்க தூரம் 9.78 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இதனால் மாதத்திற்கு 293.40 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இயக்கம் செய்ய நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 10.61 லட்சம் பயனாளிகளும் மாதம் ஒன்றுக்கு 318.30 லட்சம் பயணிகளும் பயன்படும் வகையில் வழித்தட சேவைகள் இப்போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரால் 7/5/2021 அன்று மகளிருக்காக விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண சலுகை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் மதுரை கோட்டை இயக்க பகுதிகளான மதுரை, திண்டுக்கல், தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மகளிர் தினந்தோறும் சுமார் 6 லட்சம் பயனாளர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 44.65 லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு மகளிருக்கு சுமார் 1000 ரூபாய் வரை சேமிப்பு ஏற்பட்டு பொருளாதாரம் மேம்படுகிறது. மேலும் 500 நபர்களுக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட அனைத்து கிராமங்களுக்கும் இக்கழகம் பேருந்து சேவையினை தொடர்ந்து செய்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக 2022-23 மற்றும் 2023-24 ஆண்டிற்கான அரசு நிதியில் 2000 புதிய பேருந்துகளும் 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கையில் 3000 புதிய பேருந்துகளும் ஜெர்மன் நிதி மூலம் 2666 பேருந்துகளும் என மொத்தம் 7666 பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மதுரை கோட்டத்திற்கு 695 பேருந்துகளும், ஜெர்மன் நிதி மூலம் 473 பேருந்துகளும் என மொத்தம் 1168 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2022-23 மற்றும் 2023-24 ஆண்டிற்கு மதுரை மண்டலத்திற்கு 388 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முதற்கட்டமாக 55 புதிய பேருந்துகள் தொடங்கப்பட்டு தொடர்ந்து படிப்படியாக 157 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மதுரை மண்டலத்தில் இதுவரை 212 புதிய பேருந்துகள் இயக்கம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலம் சார்பாக 22 புறநகர் பேருந்துகள், 4 நகர்ப்புற பேருந்துகள் என மொத்தம் 26 புதிய பேருந்துகள் சுமார் ரூபாய் 10.92 கோடி மதிப்பீட்டிலும், 3 புறநகர் பேருந்துகளும் 10 நகர்ப்புற பேருந்துகள் என மொத்தம் 13 சீரமைக்கப்பட்ட பேருந்துகள் ரூபாய் 2.01 கோடி மதிப்பீட்டிலும், ஆக மொத்தம் 39 பேருந்துகள், புறநகர் பேருந்து 25, நகர்ப்புற பேருந்து 14 ரூபாய் 12 கோடி 93 லட்சம் மதிப்பீட்டில் இயக்கப்படுகிறது என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சௌ சங்கீதா, மாநகராட்சி மேயர் இந்திராணி, பொன் வசந்த், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மதுரை மண்டலம் ஆறுமுகம், மாநகராட்சி மண்டல தலைவர் வாசுகி சசிகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.